தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆந்திராவுக்கு கட்சியை விரிவுபடுத்துகின்றார். ஆந்திராவுக்கு கட்சியை விரிவுபடுத்துகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி 1989ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. டாக்டர் ராமதாஸ் இதனை ஆரம்பித்தார். அந்த கட்சி திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி ஆகிய கட்சிகளின் மீது சவாரி செய்து எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர் பதவிகளை அனுபவித்து வந்தது. தற்பொழுது அந்த கட்சிக்கு 4 சட்டசபை உறுப்பினர்கள் உள்ளார்கள். தற்பொழுது டாக்டர் ராமதாஸ் அரசியலிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டார். அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் இன்றைய தினம் 2வது முறையாக அந்த கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இன்று மாமல்லபுரத்தில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியை விரிவுபடுத்துவதாக அறிவித்துள்ளார். ஆந்திராவில் பாட்டாளி மக்கள் கட்சி உதயமாவதாக அறிவித்துள்ளார். அதற்கான பணிகளை ஆரம்பித்துள்ளார். அலுவலகம் தேடப்பட்டு வருகிறது. தற்பொழுது ஆந்திர மாநில பாஜக நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட உள்ளனர். ஆந்திராவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை விரிவுபடுத்துகிறார். கணிசமான வன்னியர்கள் ஆந்திராவில் உள்ளார்கள். அவர்களுடைய வாக்குகளை மையமாக வைத்து பாட்டாளி மக்கள் கட்சியை ஆந்திர மாநிலத்துக்கு விரிவுபடுத்துகிறார் அன்புமணி. ஏற்கனவே புதுச்சேரி மாநிலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளது. அதற்கு ஒரு சட்டசபை உறுப்பினர் கூட கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது ஆந்திர மாநிலத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை விரிவுபடுத்துகிறார். வெற்றி பெறுகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.